ஓம் ஸ்ரீ கமலாய தாக்ஷியே போற்றி போற்றி. ஸ்ரீ ஆதி சக்தியின் அம்சமாகவும் ஸ்ரீ துர்க்கையின் ஆற்றலாகவும் வடிவு கொண்டு ஆட்சி புரியும் ஸ்ரீ கமலாய தாக்ஷியின் ஆசிகள் பெருகட்டும். மானுட குலம் விழித்தெழும் வரையே யாம் ஆட்சி புரிந்து ஞானம் புகட்டி காவல் காத்து செயல் புரிந்தோம். ஆன்மாக்கள் விழிக்கத் துவங்குகின்ற இத்தருணத்தில் எமது பணியும் நிறைவுற்றது. அதன் பொருட்டே ஆதி சிவனாருக்குள் ஒடுங்கி உள்ளோம். எனினும் யாம் சேமித்துச் சென்ற ஆற்றல்கள் இத்தளத்தினில் நிரந்தரமாய் வீற்றிருக்கும். உணர்வோருக்கு அவை அருளாகவே சென்றடையும். அன்னையின் உருவம் ஆற்றும் செயலினை காட்டிலும் அன்னையின் அன்பு ஆற்றும் செயல் உத்தமமாகும். கமலாய தாக்ஷி அன்னையாகிய யாம் இத்தருணத்தில் ஆதி சிவனின் மையத்தினில் ஒடுங்கி உள்ளோம். எமது ஆற்றல்களே உணர்வு அலைகளாக வெளிப்படுகின்றது. காலம் மாற்றமடைந்த காரணத்தினால் தேவியர்கள் ஒன்று கூடி இப்புவியின் வீரிய சுழற்சியினை நங்கூரமிட்டு நிலை கொள்ளச் செய்கின்றோம். மகா காலேஸ்வரரின் சன்னதியில் நிகழ்ந்தேறுகின்ற உன்னத செயல் குறித்தே அறிய வேண்டும். மாமகா சக்தி மண்டல கோபுரத்தின் ஆற்றல்கள் ஒடுங்கும் ஆதிபராசக்தியின் ஆற்றல்களோடு கலப்புற்று இப்பூமியின் மையம் வரை பாய்ந்து செயல் புரிகின்றது. பாதாள லோகம் நோக்கி பயணிக்கும் அகத்தியரும் கால பைரவரும் ஏனைய தெய்வ ஸ்வரூபங்களும் சீராய் பயணித்து பூமியின் மையத்தினை அடைந்து அதன் மூலாதார சக்தியினை ஒடுக்கி பூமியின் வீரியமான சுழற்சியினை தடையுறுத்திடவே முனைகின்றனர். ஒடுங்கியே விண்ணேறிடும் ஆற்றல்களாகிய சக்திகள் ஒன்று கூடி அதள பாதாளம் எனும் 7 நிலை பாதாள லோகங்களையும் அடைந்து ஓர் வழித்தடத்தினை உருவாக்கியே செயல் புரிகின்றோம். விரைந்து புவியின் மேற்பரப்பிற்கு பயணித்து பின் மகா சக்தி மண்டல கோபுரத்தோடு அனைத்து சக்திகளும் கலப்புற்று விண்ணேறிடும். உதிக்கும் மகா சிவராத்திரியின் தருணமே சக்திகளின் பூரண ஒடுக்கம் வெளிப்படும். அது காலம் வரை பூமியின் மையம் வரை பயணித்து சக்திகளின் ஒளியினை கொண்டு ஒளிப்பாலம் அமைத்திடுவோம். அதள பாதாளம் வரை பயணிக்கும் சக்தி நிலைகள் தனது பூரண உக்கிரத்தினை வெளிப்படுத்தியே வழித்தடம் அமைக்கும். இறுதியில் மாமகா சக்தி மண்டல கோபுரத்தோடு கலப்புறும். பின்னரே மகா ஆதி விளக்கானது தனது பூரண ஆதி சக்தி ஆற்றல்களை உள்ளேற்று இயங்கிடும். அன்பு சீடர்கள் அனைவரும் உணர்வு நிலைகளின் மூலம் தெய்வங்கள் ஆற்றிடும் செயல்களை உணர்ந்து ஏற்க வேண்டும். அதள பாதாளம் சென்று மீண்டும் புவியின் மேல்தளம் நோக்கி பயணிக்கும் யாம் சக்திகளின் பூரண ஆற்றல்களோடு கலப்புற்றுள்ளோம். விரிந்து இயங்கும் மகா காலேஸ்வரரே சக்தி நிலைகளுக்கு ஆதாரமாய் திகழ்கின்றார். பெருத்த மாற்றங்கள் நிகழ்வதனை அனைவரும் உணருங்கள். பணி மாற்றம் என்பது நிகழ்வதினால்
உருவாகும் மாறுபட்ட நிலைகளை அனைவரும் உணர்ந்து ஏற்க வேண்டும். சக்தியின் ஒடுக்கம் ஒரு தினத்தில் நிகழ்ந்தேறுவதில்லை என்றும், பற்பல சுய மாற்றங்களும் நிகழ்ந்தேற வேண்டும் என்றுமே உணருங்கள். அன்பு நிறைந்த ஆன்மாக்கள் எல்லையை அடைந்துவிட்டோம் என்றே உணரும் வரை இடைவிடாது இறைவனை பற்றியே செயல்புரிய கடவது. அன்பு ஒன்றே இறைவனை இணைத்து பிணைக்கும் ஆற்றலாகும். அன்பு வற்றினால் இப்பூ உலகினில் மானுட ஆன்மாக்களால் வாழ இயலாது. அதன் பொருட்டே அகத்தியர் பாதாள லோகம் வரை பயணித்து ஆன்மாக்களை ஈர்த்து விண்ணேற்றிட யாம் எமது அன்பு எனும் ஆன்ம ஆற்றல்களை அருளி உள்ளோம். ஒடுங்கிய சக்தி நிலைகள் அனைத்துமே தங்களது ஆற்றல்களை அருளி அன்பு எனும் வழித்தடத்தினை பூமியின் மையம் வரை அமைத்துள்ளதனை உணருங்கள். ஒடுக்கம் உங்களுக்குள் நிகழ்வதனை உணர்ந்திட யாமும் அனைத்து சக்தி நிலைகளும் ஆசிகளை பொழிகின்றோம். அன்பு நிறைந்த ஆசிகள்.